இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பிரசங்கம் திருப்பலியில இல்லை, பூசை முடிஞ்ச உடனே தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எல்லாரும் மறைவுரை கேட்கிற மூடுல இருக்கிறீங்களா? இறை வார்த்தையை கேட்கிற மனநிலையில இருக்கிறீங்களா, இல்ல ஜாலியா இருக்கிறீங்களா? கேட்கிற மனநிலையில இருக்கிறீங்க. முன்னாடி இருந்து பதில் வர்றதுன்னு நம்பி இந்த இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இப்ப இருக்கிற திருத்தந்தையினுடைய பெயர் என்னன்னு தெரியுமா? லியோ. அவர் எத்தனாவது திருத்தந்தை? 296. எத்தனாவது திருத்தந்தை? 267. கொஞ்சம் தெளிவா மனசுல வச்சுக்கிறோம். ஏன்னா 267வது திருத்தந்தை. இந்த திருத்தந்தையில பல பேருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. நான் ஒரு பெயரை மட்டும் இன்னைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது புனை பெயர், இல்லை என்றால் பட்ட பெயர் ஒரு சில திருத்தந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட பெயர்கள்ல ஒன்று சேரியின் திருத்தந்தை. கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது. சேரியின் திருத்தந்தை கேட்டிருக்கிறீங்களா? அந்த பெயரை ஒரு திருத்தந்தைக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறாங்க, சேரியின் திருத்தந்தை. யாருன்னு தெரியுமா? அது யாரு? சேரியின் திருத்தந்தை. இந்த போப் ஆஃப் தி ஸ்லம் அப்படின்னு ஒரு திருத்தந்தைக்கு ஒரு பட்ட பெயர் கொடுத்திருக்கிறாங்க. அவர் சேரியின் தந்தை, திருத்தந்தை. யார் அது? யாருன்னு தெரியுமா? பின்னாடி இருந்தா கேட்காது, சத்தியமா காது நம்மளுக்கு கொஞ்சம் அவுட்டு தான், சுத்தமா கேட்காது. முன்னாடி இருக்கிறவங்க தெரியாது. இறந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இந்த பெயரை கொடுத்திருக்கிறாங்க, சேரியின் திருத்தந்தை, போப் ஆஃப் தி ஸ்லம். ஏன் இந்த பெயரை இந்த திருத்தந்தைக்கு புனை பெயராக, இல்லை என்றால் பட்ட பெயராக மக்கள் தந்தார்கள் என்றால், அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. அவர் திருத்தந்தையாக மாறுவதற்கு முன்பாக அவர் பணி செய்த இடம், பெரும்பாலான நேரங்கள்ல அவர் பணி செய்த இடம் ஸ்லம்ஸ், சேரிகள்ல தான் அவர் பணி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் திருத்தந்தை ஆன பிறகு திருத்தந்தைக்கென்று மகிமையான பல அடையாளங்கள் இருந்தது. இப்ப நம்ம திருத்தந்தை பத்தி நம்ம நிறைய தெரியாது. நம்ம ஆயர்களை எடுத்துக்கொள்வோமே. நம்ம ஆயர்கள்லாம் கையில என்ன போட்டிருப்பாங்க? என்ன மோதிரம்? தங்க மோதிரம். நீ சாமி மாரும் போட்டு அலையிறாங்க, தங்க மோதிரம், தங்க செயின். நான் யாரையும் குறை கூறலாம் சொல்லல. ஆனா ஏன் இந்த தங்க மோதிரம், ஏன் இந்த தங்க செயின்? எதுக்காக? என்ன எதுக்காக நினைக்கிறீங்க? எதுக்காக நம்மளுடைய பிஷப் எல்லாருமே தங்க மோதிரம் போட்டுக்கிறாங்க? எதுக்குன்னு தெரியுமா? தங்க செயின் போட்டுக்கிறாங்க. ஏன்? நாங்க இப்ப நீ இருக்கிறீங்க, ஒருத்தங்கிட்ட 100 பவுன் தங்க நகை இருக்குது, ஒருத்தங்கிட்ட 10 பவுன் தங்க நகை தான் இருக்குது. அந்த 100 பவுன் தங்க நகை இருக்கிறவங்க கழுத்து நிறைய போட்டுட்டு வருவாங்க. என்ன அடையாளம்? அது எதனை காட்டுகிறது? என்ன அடையாளம்? நான் உங்களை விட கொஞ்சம் பெரிய ஆளு. எனக்கு தெரியாது ஏன் நம்ம ஆயர்கள் எல்லாம் தங்க மோதிரம் போட்டுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. வெளிநாடுகளில் எந்த ஆயிரம் தங்க மோதிரம் எல்லாம் போடுறது கிடையாது, இங்கதான் போட்டுக்கிறாங்க. ரைட்? அடையாளம் என்னவென்றால், நான் உங்களை விட கொஞ்சம் மேல. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன பண்ணாருன்னா, இப்படி இருந்த அடையாளங்கள், மேன்மையின் அடையாளமாக, தங்களை பகட்டாக காட்டுவதனுடைய அடையாளமாக இருந்த எல்லா அடையாளங்கள், ஏன்னா அவருடைய சேரை கூட அவர் மாத்தினார். எனக்கு இப்படிப்பட்ட மகிமையான சேரெல்லாம் வேண்டாம், சாதாரண சேரை போடுங்க. தன்னை தாழ்ச்சியாக, தன்னை தாழ்த்தி கொண்டதால் மக்கள் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறாங்க, இவர் சேரியின் திருத்தந்தை. சேரியின் திருத்தந்தை. அவர் திருத்தந்தை ஆன உடனே அவர் பண்ணின முதல் செயல், உங்களுக்கு நான் அதை இன்னைக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த பீட்டருடைய சதுக்கத்துல மேல நின்று இவர்தான் திருத்தந்தை என்று சொன்ன உடனே அவர் செய்த முதல் செயல் என்னவென்றால், கை கும்பிட்டு அங்க இருந்த மக்கள் எல்லோரையும் பார்த்து தலை தாழ்த்தி அவர் என்ன கேட்டார் என்றால், எனக்காக ஜெபியுங்கள். இதான் அவர் சொன்ன முதல் வார்த்தை. எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் தலைமையில் இருக்கக்கூடிய அவர்தான் எங்களுக்கு முதன்மை என்று சொல்லி அவரை தேர்ந்தெடுத்து அவர் அங்க நிறுத்தி இருக்கிற பொழுது
அவர் முதலில் சொன்ன வார்த்தை எல்லா மக்களையும் பார்த்து கைகூப்பிட்டு தலை தாழ்ந்து வணங்கி எனக்காக ஜெபியுங்கள். இதுதான் தாழ்ச்சியினுடைய அடையாளம். எனவேதான் அவரை சேரியின் திருத்தந்தை என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை அழைத்தார்கள். நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. திருத்தந்தை பிரான்சிஸ அவருடைய சேர்ல உட்கார்றதுக்காக ஒரு சின்ன பையன் ஓடி போவான், அதனை தடுப்பாங்க காவலர்கள். அவர் என்ன செய்வார்னா தூக்கி கொண்டு அந்த சேர்ல உட்கார வைப்பார். திருத்தந்தைக்குரிய சேர்ல ஒரு சின்ன பையனை தூக்கி உட்கார வைக்கிறார் என்றால் அதுதான் தாழ்ச்சியினுடைய அடையாளம். எனவே இன்றைக்கு நான் ஏன் திருத்தந்தை பிரான்சிஸை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, இன்னைக்கு அதுதான் தலைப்பு. இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, மன தாழ்ச்சியோடு பிறரை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். சொன்னா அந்த உயர்ந்தவராக கருதுங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. தாழ்ச்சி, மன தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சி என்கிற இந்த குணம் நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க இன்றைக்கு நான் உங்களோடு இருக்கிறேன். ஆனா இந்த தலைப்பை எடுத்த உடனே நான் சிந்தித்த முதல் விஷயம் என்ன தெரியுமா? அப்படியே இன்று வாழக்கூடிய நம் உலகத்தினுடைய முரண்பாடான ஒரு பழக்கம்தான் இந்த தாழ்ச்சி. சத்தியமா சொல்ற, தாழ்ச்சியே இன்னைக்கு உலகத்துல யாருமே விரும்புறது கிடையாது. நான் ரெண்டு விஷயங்களை சொல்றேன். ஸ்கூல்ல இது நடக்கும். ஒரு டீச்சர் இருப்பார், அடிச்சு மிரட்டி ஒடுக்கிட்டு இருப்பார். அந்த டீச்சரை எல்லா பிள்ளைங்களும் மரியாதையா வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஆசிரியர் அன்போட தாழ்ச்சியா அவர்களுக்கு ஏற்றாற் போல ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்றால் அந்த ஆசிரியரை பிள்ளைங்க என்ன செய்யவே மாட்டாங்க, சட்டம் பண்ணவே மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. எவன் ஒருவன் அடக்கி ஆள்கிறானோ, எவன் ஒருவன் அடுத்தவர்களை மிதிக்கிறானோ, இல்லை என்றால் நான் தான் பெரியாள் என்று காட்டுகிறானோ அவனை மதிக்கிற சமூகத்தில் இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல. ஏன் நீங்க வந்திருக்கிறீங்க மக்கள், நீங்க யோசித்து பாருங்க. இந்த சமூகத்துல நீங்க யாரை மதிக்கிறீங்க? தாழ்ச்சியோடு இருக்கிறவர்களை நாம மதிக்கிறோமா? இல்லை என்றால் ஆணவத்தில், அகம்பாவத்தில், இல்லை என்றால் தங்களை மேன்மையாக காட்டக்கூடியவர்களை இன்றைக்கு நாம் மதிக்கிறோமா என்றால் மேன்மையாக காட்டக்கூடியவர்களுக்கு தான் இன்றைக்கு மரியாதை. இன்னைக்கு இங்க கோயிலுக்கு வந்துடுறதுனால நான் கோயில் ரீதியாவே பேசுறேனே. சாமிமார்ல எந்த சாமிமாரை நீங்க மதிப்பிய? ரொம்ப எளிமையா ஒரு சாமியார் இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோமே, அந்த சாமியாரை தேடி யாராவது போவியலாம்? போக மாட்டிய. அவருக்கு மரியாதையே கிடையாது இன்னைக்கு சமூகத்துல, அவருக்கு மரியாதை கிடையாது. ஆனால் எந்த சாமியார் இன்னைக்கு சீன் போடுவாரோ, இல்லை என்றால் எந்த சாமியார் தன்னை பெரியாளாக காட்டிக் கொள்கிறாரோ, இல்லை என்றால் எந்த சாமியார் உயர்ந்த பதவியில் இருக்கிறாரோ அந்த குருக்களுக்குத்தான் இன்றைக்கு நீங்களும் மரியாதை கொடுக்கிறீர்கள். இதுதான் நிதர்சனம். ஆக இன்றைக்கு இந்த உலகம் எதை விரும்புகிறது என்றால் தாழ்ச்சியை விரும்புவது இல்லை. நாம விரும்புவதும் தாழ்ச்சியை தாண்டி உயர்ந்த உயர்வான நிலையில் இருப்பதைத்தான் இன்றைக்கு விரும்பக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். இது முதல் விஷயம். எனவே இப்படிப்பட்ட சமூகத்தில் வாழக்கூடிய நாமும் இன்னைக்கு என்ன மனநிலையில் இருக்கிறோம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் என்னைய பார்க்கணும். இன்னைக்கு நான் கூட இங்க வந்து நிக்கிறேன், மனசுக்குள்ள இருக்கு என்ன நினைக்கும், இன்னைக்கு நம்ம நல்ல பிரசங்கம் வச்சா எல்லாரும் நம்மள என்ன செய்வாங்க, பாராட்டுவாங்க, அகம்பாவம். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு இப்போ சிம்பிளா வந்திருக்கிறீங்க, திருவிழா அன்னைக்கு நீங்க வருவீங்க. என்ன மனநிலையில வருவீங்க? அந்தோனியார கும்பிடுங்கிற மனநிலையில வருவீங்க கிடையாது. நம்மளை எல்லாரும் பார்க்கணும், அந்த மனநிலை இன்னைக்கு நம்மளோட நிறையாவே இருக்குது. இன்னைக்கு ட்ரெஸ் ஆக்சுவலா பாருங்களேன், ட்ரெஸ் உடுத்துறது எதுக்கு? நீங்களாம் ட்ரெஸ் உடுத்துறீங்களா? நானும் ட்ரெஸ் உடுத்துறேன். எதுக்கு ட்ரெஸ்? உடம்ப மறைக்க, அதுக்கு தானே உடை. ஆனா நாம அதுக்காக உடை உடுத்துகிறோம். இன்னைக்கு நாம யாரும் உடம்பை மறைப்பதற்கு உடை உடுத்துவதல்ல, அடுத்தவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உடை உடுத்துகிறோமை தவிர உடம்பை மறைப்பதற்கெல்லாம் உடை உடுத்துகிற பழக்கம் போய்விட்டது. வீடு கட்டுறோம். ஏன் வீடு கட்டுறோம்? உங்களுக்கு தங்குறதுக்காக வீடு கட்டுறீங்க கிடையாது. எல்லாரும் என் வீட்டை பார்த்து இது சூப்பர், அருமையான வீடு என்று சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு வீடை கட்டுறோம். இதை விட விடுங்களேன், கோயில் கட்டுறோம். எதுக்கு கோயில் கட்டுறீங்க? இன்னைக்கு சொல்றாங்க ஆலயம் என்பது எங்களுடைய பெருமையின் அடையாளம்.
இந்த புன்னக்காயில் இருக்கிற ஒரு சில பேர் அங்க முன்னாடி பாக்குறாங்க, கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க புன்னக்காயில். ஏன்னா எத்தனை கோடி, நம்ம உள்ள போய் உட்கார்றதுக்கா கோயில் கட்டுறோம்? கிடையாது. எங்க கோயில் தான் பெரிய கோயில். எங்க கோயில எல்லாரும் புகழ வேண்டும் என்பதற்காக, எங்க கோயிலின் நிமித்தம் எங்க ஊருக்கு பெருமை வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆலயங்களை கட்டுகிறோமே தவிர, இன்னைக்கு கடவுள் கூட அந்த அகம்பாவத்துல, ஆணவத்துல இன்னைக்கு நம்ம கடவுளை கூட வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைய உலகத்தினுடைய நிதர்சனம். இப்படி தாழ்ச்சியே வேண்டாம் என்று ஒதுக்குகிற இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு இன்னைக்கு தரப்படுகிற சிந்தனை, தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் திருச்சபை இந்த தாழ்ச்சியை ரொம்ப உயர்வான இடத்துல வச்சிருக்குது. அது உங்களுக்கு புரியணும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தலையாய பாவங்கள், தலையாய புண்ணியங்கள் என்று 7 பாவங்களையும் 7 புண்ணியங்களையும் திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. அந்த பாவத்தை விட்டுருங்க. தலையாய புண்ணியத்தில் முதல் புண்ணியம் என்னதுன்னு தெரியுமா? தலையாய புண்ணியம். தலையாய பாவத்துல முதல் பாவம் என்னதுன்னு தெரியுமா? என்னது? தலையாய பாவத்துல முதல் பாவம். நமக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் தெரியாது. ஏன்னா தெரிய வேண்டியதெல்லாம் தெரிய மாட்டோம், தெரிய தேவையில்லாததெல்லாம் நம்ம என்ன வச்சிருப்போம்? தெரிஞ்சு வச்சிருப்போம். தலையாய பாவத்துல முதல் பாவம் யாராவது? தற்பெருமை, பிரைட். இதுதான் முதல் பாவம். தலையாய புண்ணியத்துல முதல் புண்ணியம் தாழ்ச்சி. அதுதான் முதல் புண்ணியம். திருச்சபை தாழ்ச்சியை தலையாய புண்ணியத்துல முதல் புண்ணியமாக வைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஏன்னா இந்த தாழ்ச்சி மட்டும் உனக்கு வந்துட்டு அப்படின்னா எல்லா புண்ணியங்களும், எல்லா நற்பண்புகளும் உன்னோடு வந்துவிடும் என்று அழுத்தம் கொடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த திருச்சபை, நம்முடைய தாய் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை, நான் அழுத்தமா சொல்றேன், பிற சபைக்கெல்லாம் கிடையாது, இந்த கத்தோலிக்க திருச்சபை மிக அழகாக தாழ்ச்சி என்கிற இந்த புண்ணியத்தை முதல் புண்ணியமாக வைத்திருக்கிறது. என்றால் முக்கியத்துவம் கொடுக்கிறது. தாழ்ச்சி மட்டும் உங்களுக்கு இருந்துட்டு அப்படின்னா நிச்சயமாக எல்லா நற்பண்புகளும் உங்களிடம் வந்துவிடும் என்று திருச்சபை நம்மை பார்த்து சொல்கிறது. ஆக இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியம் எனக்கு இருக்கிறதா அப்படின்னு நாம சிந்திப்பதற்கு முதல்ல தாழ்ச்சினா என்னன்னு தெரியணும். ஏன்னா தாழ்ச்சினா என்னன்னு தெரியாம நாம போவோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏன், எதற்கு, எப்படி கற்றுக்கொள்வது, இவையெல்லாம் நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். ஆனால் இன்றைக்கு அறிவார்ந்த மக்கள் ஒரு சில பேர் சொல்றாங்க, இந்த தாழ்ச்சி வேண்டாம், தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நீங்க வைக்காதீங்க, நீங்க தாழ்ச்சியோட வாழ்வீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த உலகத்துல உங்களால முன்னேறிவிட முடியாது என்பதை அறிவார்ந்த மக்கள் ஒரு சில பேர் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. நான் அதையும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். தாழ்ச்சி என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. இந்த ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். இந்த அறிவார்ந்த சமூகம் தாழ்ச்சி என்று எதை சொல்கிறது என்றால் தாழ்வு மனப்பான்மை. என்ன தாழ்வு மனப்பான்மை? எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒண்ணுக்குமே லாக்கி இல்லை, என்னையால எதுவுமே செய்ய முடியாது, இதற்கு பெயர் தாழ்ச்சி இல்லை. அன்பு மக்களே, இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒண்ணுக்குமே லாக்கி இல்லை, என்னையால இந்த உலகத்துல எதையுமே செய்ய முடியாது என்று நினைப்பதற்கு பெயர் தாழ்ச்சி இல்லை, அது தாழ்வு மனப்பான்மை. அப்ப தாழ்ச்சி என்பது என்னவென்றால், என்னிடம் எல்லாம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, எதுவும் இருந்தாலும் அதனை அலட்டி கொள்ளாமல் சாதாரணமாக வாழக்கூடிய அந்த மனநிலைக்கு பெயர்தான் தாழ்ச்சி. என்றால் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், தாழ்ச்சி என்பது என்னவென்றால் நான் என்கிற அகம்பாவம், ஆணவம், அகங்காரம் இல்லாமல் இருப்பதற்கு பெயர்தான் தாழ்ச்சி. இப்ப தாழ்ச்சினா என்ன? நான் என்கிற அகங்காரம் இல்லாமல் இருப்பது, நான் என்கிற ஆணவம் இல்லாமல் இருப்பதற்கு பெயர்தான் தாழ்ச்சி. என்றால் இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போம், நாம எல்லாம் தாழ்ச்சி உள்ளவங்களா தாழ்ச்சி இல்லாதவங்களா? என்ன நினைக்கிறீங்க? இப்ப அந்த பாட்டு கிளாஸ்ல சிஸ்டர் பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. சும்மா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன், ஏன்னா இது எல்லா பாட்டு கிளாஸ்லயும் இருக்கும். இந்த மைக்கு சண்டை இங்க இருக்குமான்னு தெரியாது எனக்கு,
எல்லா ஊர்கள்லையும் இருக்கும். என்ன நினைப்பாங்க தெரியுமா? பாட்டு பாடுறவங்க, கொயர்ல உள்ளவங்க, ஏன் குரல் தான் கேட்கணும், இதான் அகம்பாவம். ஏன் குரல் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? கோயிலுக்குள்ள போய் அவங்க மைக்குக்கு மட்டும் சத்தத்தை ஏற்றி வச்சுட்டு வந்துருவாங்க. இதற்கு பெயர் தான் நான் என்கிற அகம்பாவம். இப்படி யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவர்கள் தாழ்ச்சி அற்றவர்கள். இப்ப நான் இருக்கிறேன், ஒரு பங்கு சாமியாரா ஒரு பங்கு தளத்துல இருக்கிறேன் என்றால், நான் சொல்றதைத்தான் எல்லாரும் கேட்கணும், நான் சொல்றதுபடிதான் இந்த பங்கு சமூகம் நடக்க வேண்டும் என்று நான் ஒரு பங்கு பேரவை மீட்டிங் நடக்குது, பங்கு பேரவை மீட்டிங்ல நான் ஒரு பங்கு சாமியாரா வந்து ஒரு முடிவோட வாரேன். இந்த முடிவை நான் மக்களுக்கு சொல்றேன். அதை அவங்க ஏற்றுக்கொள்ளாம வேற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லுகிற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள முடியாம நான் சொல்றதைத்தான் நீங்க செய்யணும் என்று நான் ஒரு விஷயத்தை மக்கள் மேல திணிப்பேன் என்றால் அதற்கு பெயர் தான் தாழ்ச்சியற்ற தன்மை. அப்ப இன்னைக்கு நாம யோசித்து பார்ப்போம், நான் தாழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேனா? நான் ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். உங்ககிட்ட தாழ்ச்சி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 3 விஷயங்கள்ல ஒன்று உங்களிடம் இருக்கும் என்றால் உங்ககிட்ட தாழ்ச்சி என்கிற அந்த புண்ணியம் இல்லை என்று அர்த்தம். அது என்ன 3 விஷயங்கள்? ஒன்று, நீங்கள் பிறரை அடக்கி ஆள்பவராக இருப்பீர்கள் என்றால் உங்ககிட்ட தாழ்ச்சிங்கிற புண்ணியம் இல்லை. இப்ப வீட்டுல ஒரு கணவனா உங்க குடும்பத்தை, உங்க மனைவிய, பிள்ளைகளை அடக்கி ஆள்வீர்கள் என்றால் நீங்கள் தாழ்ச்சி உள்ளவர் அல்ல. ஒரு மனைவியாக உங்க கணவரை, உங்க பிள்ளைகளை நீங்கள் அடக்கி ஆள்வீர்கள் என்றால் நீங்கள் தாழ்ச்சி உள்ளவர் அல்ல. ஒரு மாமியாராக, ஒரு மாமனாராக நீங்கள் மருமகளையும் உங்களுடைய பிள்ளையையும் அடக்கி ஆள்வீர்கள் என்றால் நீங்கள் தாழ்ச்சி உள்ளவர் அல்ல. ஒரு சமூகத்துல ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க, அந்த பொறுப்பை வைத்து நீங்கள் பிறரை அடக்கி ஆள்வீர்கள் என்றால் நீங்கள் தாழ்ச்சி உடையவர் அல்ல. இப்ப நான் ஒரு சாமியாரா என் பங்கு மக்களை நான் அடக்கி ஆள்வேன் என்றால் நான் தாழ்ச்சி உடையவன் அல்ல. இப்ப முதல் விஷயம், நீங்கள் என்றைக்காவது பிறரை அடக்கி ஆள்வீர்கள் என்றால் நீங்கள் தாழ்ச்சி உடையவர் அல்ல. தாழ்ச்சி என்கிற புண்ணியம் உங்களிடம் இல்லை. யோசித்து பார்த்துக்காங்க, நீங்க அடக்கி ஆள்றீங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட தாழ்ச்சி இல்லை. இரண்டாவது, நீங்கள் அடக்கி ஆள்வீர்கள் என்றால் தற்பெருமை பேசுவீங்க. தற்பெருமை, வீண் பெருமை. இப்ப நாங்க வந்திருக்கிறேன், ஏன்னா ஏண்ட இருந்து சொன்னதான் உங்களுக்கு புரியும். இங்க வந்திருக்கிறேன், இந்த பிரசங்கம் முடிச்சுட்டு நான் போகும் பொழுது ஏன்ட 2 பேர் வந்து ஃபாதர் நீங்க உங்க பிரசங்கம் சூப்பர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் மட்டும்தான். நான் தற்பெருமை பேசுவேன் என்றால் என்ன தெரியுமா சொல்லுவேன்? எங்க செமினர்ல போய் நான் பிரசங்கம் முடிஞ்சு வந்தேன்னா கூட்டம் கூட்டமா எல்லாரும் வந்து, ஃபாதர் உங்க பிரசங்கம் சூப்பர் ஃபாதர், சூப்பரா வச்சீங்க ஃபாதர். இதான் தற்பெருமை. தற்பெருமை என்னவென்றால் இல்லாத ஒன்றை இருப்பதாக பேசுவது. பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இந்த தற்பெருமையை நாம் பேசி கொண்டிருப்போம் என்றால், இருப்பதை இல்லாதது போலவும் இல்லாததை இருப்பது போலவும் நீங்கள் பேசுவீர்கள் என்றால், ஒரு சின்ன காரியத்தை செஞ்சிருப்பீங்க, ஆனா அதனை பெரிய காரியமாக நீங்கள் அதனை சீன் போட்டு படம் போட்டு பேசுவீர்கள் என்றால் உங்ககிட்ட என்ன இல்லை? தாழ்ச்சி இல்லை. இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், நீங்க தாழ்ச்சி இருக்குதா இல்லையான, இதுதான் பிரச்சனை. இப்ப நான் 3வது சொல்ல போறேன் பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். படம் போடுறது, சீன் போடுறது. நாம சொல்வது அல்ல, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக இல்லாத ஒன்றை இருப்பதாக அடுத்தவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் சில பல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்வீர்கள் என்றால், என்னை அடுத்தவர் பார்க்க வேண்டும், என்னை அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? தாழ்ச்சி இல்லை. இந்த 3ல ஏதாவது ஒன்று உங்களிடம் இருக்கும் என்றால், அடக்கி ஆள்வீர்கள் என்றால் நீங்கள் தாழ்ச்சி உடையவர்கள் அல்ல. நீங்கள் தற்பெருமை பேசுவீர்கள் என்றால் நீங்கள் தாழ்ச்சி உடையவர் அல்ல. நீங்கள் வீணா பந்தா பண்ணி சீன் போட்டு உங்கள் உடை உடுத்துவதையும் நகை போடுவதையும் உங்க வீட்டை அலங்கரிப்பதையும் இல்லை என்றால் உங்களை அலங்கரிப்பதையும் தேவையில்லாத விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் பந்தா பண்ணுவீங்க அப்படின்னா உங்களிடம் என்ன இல்லை? தாழ்ச்சி இல்லை. கண்டிப்பா இப்படி சிந்திக்கிற பொழுது நாம தாழ்ச்சி இல்லாதவர்கள் தான். அப்ப இந்த தாழ்ச்சி என்கிற இந்த புண்ணியம்
எனக்கு இல்லை என்றால் எனக்கு என்ன நடக்கும்? இந்த பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. பரலோகத்தை இழந்தவர்கள், இழந்த மனிதர்கள் 2 பேர். ஏன்னா நம்ம இந்த கதையை கேட்டிருப்பீங்க. 2 பேர் பரலோகத்தை இல்லை என்றால் சொர்க்கத்தை இழந்தவர்களாக இந்த கதை நமக்கு சொல்கிறது. அதுல ஒருத்தர் யாருன்னா லூசிபர். அவர் ஏன் அந்த விண்ணகத்தை இழந்தார் என்றால் அவர் மிக முக்கியமான ஒரு வானதூதர். அந்த வானதூதர் விண்ணகத்திலிருந்து அடித்து துரத்தப்பட்டு அவர் இன்றைக்கு பேயாக இருக்கிறார் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் அந்த பாரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புத்தகம் சொல்கிறது, அவர் ஆணவத்தில் இருந்தார், தாழ்ச்சி இல்லாமல் இருந்தார். என்ன தாழ்ச்சி இல்லாம? கடவுள் மகனாக இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்க போகிறார், அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று அவரிடம் சொல்லப்பட்ட பொழுது அவர் இல்லை, அவர் மனிதராக பிறக்கிறார், எனவே நான் அவருக்கு வணக்கம் செலுத்த மாட்டேன் என்று அந்த லூசிபர் என்கிற அந்த வானதூதர் ஆணவத்தில் தாழ்ச்சி இல்லாமல் சொன்னதால் அவர் அடித்து துரத்தப்பட்டார். இது முதல் விஷயம், பரலோகத்தை இழந்தவர்கள். 2வது இருக்கிறாங்க இந்த ஆதாமும் ஏவாளும். எப்படி இந்த பரலோகத்தை இல்லை என்றால் அந்த ஏதோன் தோட்டத்திலிருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள் என்றால் அதற்கும் காரணம் இதுதான். பாம்பு வந்து சொல்லுது ஏவாள்கிட்ட, இந்த பழத்தை நீ சாப்பிட்டனா நீ யாரை போல மாறிடலாம், கடவுளை போல நீ மாறிவிடலாம் என்று சொன்ன உடனே அந்த ஆணவம், நான் கடவுளை போல மாற வேண்டும் என்கிற அந்த ஆணவம் அகம்பாவம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உள் நுழைந்ததால் அவர்களும் பரலோகத்திலிருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள். தாழ்ச்சி இல்லாததால, நான் என்கிற அகம்பாவத்தில் ஆணவத்தில் வாழ்ந்ததினால் இன்றைக்கு நாம இந்த சொர்க்கத்தை இழந்து நிற்கிறோம். லூசிபர் சொர்க்கத்தை இழந்து நிற்கிறார் என்றால் இந்த ஆணவம் இல்லை என்றால் இந்த தாழ்ச்சி இல்லாத மனநிலை நமக்கு எப்பொழுதுமே அழிவை மட்டுமே தரும். கொஞ்சம் உங்க வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பாருங்களேன். தாழ்ச்சி இல்லாததால நீங்கள் எத்தனை உறவுகளை இன்றைக்கு இழந்திருக்கிறீங்க. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, சண்டை போட்டுதான் உட்கார்ந்துருப்பீங்க. பலரோடு இன்றைக்கு மன்னிக்க முடியாம, பலரை வெறுத்து அவர்களோடு பேசக்கூடாதுங்கிற மனநிலையில இங்க ஒரு சில பேர் உட்கார்ந்துருப்பீங்க. அது உங்க பெத்த அம்மாவா கூட இருக்கலாம், அப்பாவா கூட இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய அண்ணனா தம்பியா நீங்க யாரையும் ஒருத்தரை இன்னைக்கு வெறுத்து இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு அடிப்படையான காரணம் நான் என்கிற அகம்பாவம். என்றைக்கோ அவர்கள் உங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஏன் சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம்? அவன் என்ன பார்த்து தாழ்ச்சியான மனநிலை மட்டும் அன்றைக்கு நம்மிடம் இருந்திருந்தால் அந்த உறவை நாம இழந்திருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தாழ்ச்சி இல்லாததுனால, இந்த ஆணவம் என்பது நம்மிடம் இருப்பதினால் நாம பல உறவுகளை, பல நல்ல நிகழ்வுகளை, மன அமைதியை இன்னைக்கு நாம இழந்து நிற்கிறோம் என்றால் இன்றைக்கு இந்த நாள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், தாழ்ச்சி என்கிற இந்த புண்ணியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் என்கிற இந்த அகம்பாவத்தை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று இன்றைக்கு இந்த அந்தோணியார் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த தாழ்ச்சியை குறித்து பைபிள்ல என்னென்ன இருக்குது, நான் ஒரு 5 விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பைபிள்ல இந்த தாழ்ச்சியை பற்றி என்ன சொல்கிறது? முதல் விஷயம், லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்கிறது. ஆண்டவர் சொல்வார், எவன் ஒருவன் தன்னலம் துறந்து வருகிறானோ அவன்தான் என் சீடராக முடியும். இது இயேசு சொன்ன வார்த்தை. தன்னலம் என்பது இங்கு எதை சொல்கிறது என்றால் அகம்பாவத்தை சொல்கிறது. நான் என்கிற அகங்காரத்தை சொல்லும் என்றால் இந்த தன்னலத்தை யார் ஒருவன் தாழ்ச்சியோடு வாழ்கிறானோ அவன்தான் இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியும். முதல் விஷயம், தாழ்ச்சி என்கிற புண்ணியம் என்னிடம் வரும் என்றால் நான் இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியும். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தியின் அடிப்படையில் லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 9 முதல் 14 உள்ள வசனங்கள், வரி தண்டுபவர் வந்து நிற்கிறார், பரிசேயர் வந்து நிற்கிறார். இந்த 2 பேரையும் பார்த்து ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை பார்த்து, வார்த்தையை பார்த்து இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார், எனக்கு உகந்தவன் இதில் யார் என்றால் தன்னை தாழ்த்தி கொண்டவன். இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த ஆலயம் வந்திருக்கிறோம் நான் என்கிற அகம்பாவத்தோடு, நான் என்கிற ஆணவத்தோடு, திமுரோடு, தாழ்ச்சி இல்லாமல் இருப்போம் என்றால் இந்த லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னவென்றால், நான் கடவுளுக்கு உகந்தவனாக இருக்க முடியாது. நீதிமொழிகளாகவும்
16:18 இப்படி சொல்கிறது, வீழ்ச்சிக்கு முந்தியது அகம்பாவம். நீதிமொழிகள் ஆகமம் 16:18 சொல்கிறது, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை, இல்லை என்றால் அகம்பாவம் என்றால் என்னிடம் தாழ்ச்சி இல்லை என்றால் நான் வீழ்ந்து போவேன் என்பது விவிலியம் சொல்லக்கூடிய 3வது பாடம். 4வது பாடம் யாக்கோபு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, நீங்கள் எப்பொழுது தாழ்ச்சி என்கிற இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீர்களோ அப்பொழுது கடவுளுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும். யாக்கோபு நற்செய்தி, யாக்கோபு ஆகமம் மிக தெளிவாக சொல்கிறது 4:16, கடவுளுடைய கருணை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 23:12 சொல்கிறது, தன்னை தாழ்த்துவோர் யாரும் உயர்த்தப்படுவார்கள். கடவுள் முன்னிலையில நாமல் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், கடவுளுடைய கருணை எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை தாழ்ச்சி. இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக மரியாவின் பாடல் நமக்கு சொல்கிறது, யாரெல்லாம் செருக்குடையவராய் இருக்கிறார்களோ அவர்களை நான் என்ன செய்வேன், சிதறடிப்பேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பு மக்களை. பல நேரங்கள்ல பாசிட்டிவாக சொல்றதை விட நெகட்டிவான ஒரு காரியத்தை உங்க மனசுல நான் இன்றைக்கு பதிய வைக்க விரும்புறேன். நீங்க தாழ்ச்சியோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடவுளுடைய கருணை கிடைக்கும். நீங்க தாழ்ச்சியோட இருந்தீங்கன்னா கடவுளால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் தாழ்ச்சியோட இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வீழ்ந்து போக மாட்டீங்க. நீங்க தாழ்ச்சியோட இருப்பீங்கன்னா கடவுளுடைய சீடரா இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த 4ஐ விட மிக முக்கியமானது அன்னை மரியாள் பாடுகிறாள், நீங்கள் செருக்கோடு தாழ்ச்சி இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் ஒரு நாள் நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லாமல் நம்முடைய வாழ்க்கை போய்விடும் என்பது மரியா நமக்கு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. ஆக இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போம் என்றால் இந்த 4 கடவுளுடைய இரக்கத்தை, இல்லை என்றால் 4 கடவுளுடைய புண்ணியத்தை நம்மால் பெற முடியும். அப்படி என்றால் இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நான் ஒரு 3 விஷயங்களை செய்ய வேண்டும். நான் இந்த 3 விஷயங்களையும் மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த தாழ்ச்சியை உங்க வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கணும்னா 3 புண்ணியங்கள். அதில் முதல் காரியம், இயேசுவை உங்கள் ஹீரோவாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நமக்கு ஹீரோவா பல மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஹீரோவா விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஹீரோவா நடிகர்கள் இருக்கிறாங்க. ஆனா நான் இந்த இயேசுவை என்னுடைய ஹீரோவா முன்மாதிரியாக நான் வைப்பேன் என்றால் இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை என்னால் கடைபிடிக்க முடியும். ஏனென்றால் பேதுரு தன்னுடைய திருமுகத்தில் மிக அழகாக எழுதுகிறார், இவர் தன்னுடைய நிலையை வலிந்து பற்றி கொள்ளாமல் இறங்கி மனிதனாக வந்தார். கடவுள் என்கிற நிலையில் இருந்து தன்னை தாழ்த்தி கொண்டு மனிதராக இந்த பூமிக்கு இந்த இயேசு வந்தார் என்றால் எனக்காக, என் வாழ்விற்காக, என் புண்ணியத்திற்காக என்றால் இவரை நான் என்னுடைய முதன்மையானவராக, இல்லை என்றால் உதாரணமாக நான் இயேசுவை வைப்பேன் என்றால் இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை என்னால் கடைபிடிக்க முடியும். எனவேதான் தன்னுடைய இறுதி உணவின் பொழுது இயேசு சீடர்களுடைய கால்களை கழுவிவிட்டு தன் சீடர்களை பார்த்து சொல்கிறார், நான் என்ன செய்தேனோ இதனை போல நீங்களும் செய்யுங்கள். ஆக தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் இவரை உங்களுடைய ஹீரோவாக வைத்துக் கொள்வது. 2வது காரியம், தாழ்ச்சி என்கிற புண்ணியம் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களை குறித்து உங்களுக்கு தெரியணும். பல நேரங்கள்ல நாம என்ன நினைக்கிறோம் என்றால் நம்மளைத்தான் எல்லாரும் பார்ப்பது போல நினைத்துக் கொள்கிறோம். கிடையாது. நம்ம ஊர்ல நாம நினைக்கிறோம் நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம். நம்ம விட்டா யாருமே இல்லை, நம்ம தான் அழகு, நம்ம தான் திறமையானவங்க, நம்ம தான் முதன்மையானவர் என்று நீங்கள் நினைக்கிற பொழுது முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மெல்லாம் பூஜ்ஜியம். ஒரு ஊரை விட்டு நீங்க வெளியே வந்தா நமக்கு மதிக்க மாட்டாங்க. ஒரு ஊரை விட்டு நம்ம அடுத்த ஊருக்கு போவோம்னா நாம யாருன்னே நமக்கு தெரியாது. கொஞ்சம் ஏரியல் வியூ போட்டு நீங்க மேல போய் நீங்க பார்த்து பாருங்களேன். இந்த உலகத்தின் மத்தியில நாம எல்லாம் மண்ணு, சிறு துகள், ஒன்றுமே இல்லாதவங்க. ஆனா பல நேரங்களில் நாம நினைக்கிறோம் நாம தான் பெரிய ஆளு, நாம தான் முதன்மையானவங்க என்று நாம் நினைத்து கொண்டு தாழ்ச்சி இல்லாமல் இருப்போம் என்றால், நம்மை நாமே நமக்குள் சென்று பார்ப்போம் என்றால் நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள்,
அதிலும் முக்கியம், நமக்கென்று எவ்வளவு பலவீனங்கள், நமக்கென்று எவ்வளவு குறைபாடுகள், நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள் என்று நமக்குள்ளே சென்று நம்மை பார்ப்போம் என்றால் இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது, பிறரை நீங்கள் பார்க்கிற விஷயம். பல நேரங்களில் இன்றைக்கு பிறரை குறைபாடு உள்ளவர்களாகவே பார்க்கிறோம். பிற மனிதர்களை நாம மதிப்பிடுகிற பொழுது நம்மை விட கீழானவர்களாகவே பார்க்கிறோம். ஆனால் விவிலியம் சொல்கிறது, அடுத்த மனிதர்களை நீங்கள் பார்க்கிற பொழுது எப்படி பார்க்க வேண்டும் என்றால் கடவுளின் சாயலாக பாருங்கள். மிக தெளிவாக பவுலடிகளார் எழுதுகிறார், நாம் எல்லோருமே பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்றால், வாழக்கூடிய எல்லோருமே பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்றால், அடுத்த மனிதர்களை கடவுளுடைய சாயலாக, கடவுளுடைய உருவமாக நாம் பார்ப்போம் என்றால் யாரையும் குறைவாக, தாழ்ச்சியாக, தாழ்வாக நம்மால் பார்க்க முடியாது. அப்படி பார்க்க ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக நாம் இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக அன்பு மக்களை, இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியம் நம்மிடம் இல்லை என்றால் நாம கிறிஸ்தவங்களே கிடையாது. அவ்வளவுதான், மிக தெளிவாக. ஏனென்றால் நான் இவ்வளவு நேரம் உங்களுடைய பதிவு செய்த விஷயம் இதுதான். இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை திருச்சபை முதல் அடையாளமாக, தலையாய புண்ணியமாக வைத்திருக்கிறது. இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியம் எனக்கு இல்லை என்றால் நான் இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியாது. இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியம் எனக்குள் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை சிதறடிக்கப்படும் என்பதையும் அன்னை மரியாள் சொல்வாள். என்றால் இந்த தாழ்ச்சி இல்லாம அகம்பாவத்துல, ஆணவத்துல நான் வாழ்வேன் என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது என்பதுதான் இன்றைக்கு அந்தோணியார் வழியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிற மிக அற்புதமான பாடம். நீங்க வந்திருக்கிறீங்க அந்தோணியாரை தேடி. இந்த ஆலயத்தை விட்டு போகிற பொழுது என்ன மனநிலையோட போக போறீங்க? நான் தான் பெரிய ஆளு, நான் தான் மிகச்சிறந்தவன் அப்படிங்கிற மனநிலையோட போக போறீங்களா? இல்லை என்றால் இந்த ஆலயத்தை விட்டு போகிற பொழுது நான் திறமையானவன் தான், நான் மிகச்சிறந்தவன் தான், என்னிடம் எல்லாமே இருக்கிறது, ஆனால் அதே நேரத்தில் நான் அடுத்த மனிதர்களையும் நான் சமமாக, அவர்களும் கடவுளுடைய சாயல்தான் என்று நினைத்து சமமாக அவர்களை மதித்து நான் அன்பு செய்து ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ போகிறேன் என்கிற தாழ்ச்சியான மனநிலையோடு நாம் போக போகிறோமா? இந்த சிந்தனையோடு நீங்கள் தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை கற்றுக்கொள்ள, கடைபிடிக்க இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அப்படி தாழ்ச்சி உள்ளவர்களாக, மிகச்சிறந்த கிறிஸ்தவர்களாக வாழ நாம் முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இதோ இந்த நற்கருணை நாதருடைய பிரசன்னத்திலே நமக்கு அற்புதமான ஒரு ஆசீர்வாத செய்தியை தந்தை சொல்லி இருக்கிறார்கள். அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை பிரிந்து சென்றேன் என்று நாம் சொல்ல வேண்டிய நேரம் இது. எனவே அனைவரும் இந்த நேரத்திலே முழந்தால் படிக்கிட்டுக் கொள்வோம். இதோ நம்முடைய பாவங்களுக்காக, குறிப்பாக தாழ்ச்சிக்கு எதிராக நாம் இருந்த காரணத்திற்காக அருமையான வாக்கு, ஆண்டவருடைய வாக்கு வந்து என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான்.
கர்த்தருடைய நாதரை உற்று நோக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா குறைகளையும் ஒப்பு கொடுக்கணும். எல்லா பாவங்களிலும் ஆணி வேறாக இருக்கிற நம்முடைய இந்த அகந்தை என்கின்ற பாவத்திற்காக, ஆணவம் என்கின்ற பாவத்திற்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுறணும். நம்முடைய இதயம் சுத்தமாகிற பொழுது, நம்முடைய வீடு சுத்தமாகிற பொழுது அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கும். அப்படியே உற்று பார்த்து பாடுங்க. அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன், நான் கட்டளைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம் அன்பை உதறி சென்றேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். என் அன்பு தகப்பனே, நான் உம்முடைய பிள்ளை இல்லையா? ஏதோ இந்த சாத்தான் என் வாசலில் படுத்து கிடக்கிறான் என்று சொல்லுகிறீரே, கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல படுத்து கிடக்கிறான் என்று சொல்லுகிறீரே. கோபம் என்கின்ற ஒரு பிசாசு என்னை ஆட்டி படைக்கின்ற பொழுது என்ன வார்த்தை சொல்லுகிறேன் என்று தெரியாமல் ஏதேதோ பேசி விடுகிறேனே. எனக்குள்ளே ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய ஆவியானவர் இறங்கட்டும், உம்முடைய ஆவியானவர் இறங்கட்டும். உம்முடைய உரிமை பிள்ளை என்கின்ற அன்பின் ஆவி எனக்குள் இறங்கி வரட்டும். அதனால் என் சகோதர சகோதரிகளை, என் வயதான பெற்றோரை, என்னோடு வாழுகிற என் கணவனை, என் மனைவியை, ஒன்றுமறியாத என் பிள்ளையை ஆசீர்வாதத்தின் தகப்பனே தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உள்ளமான உன்னத்தை எனக்கு தாரும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதமான உள்ளத்தை தாரும். பகைமை உணர்வை அல்ல, பாச உணர்வை இந்த நேரத்திலே உம்முடைய தெய்வீக கொடையால் எனக்குள் நிரம்ப தாரும். சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாரும் என்றே, அந்த ஆறுதல் பார்த்த என்னை இன்று உன்னிடத்தில் தீர்த்ததையா. எல்லாரும் பாடுவோம். சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாரும் என்றே, அந்த ஆறுதல் பார்த்த என்னை இன்று உன்னிடத்தில் தீர்த்ததையா. அப்பா, நான் தவறு செய்தேன், அப்படியே மனமுருகி ஜெபிப்போம். உம் அன்பை உதறி சென்றேன், அந்த அன்பு நமக்கு வேண்டும், அந்த அன்பு நமக்கு வேண்டும். கட்டளைந்து ஓடி வந்தேன், போதும், அனைத்ததெல்லாம் போதும். கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். கரங்களை விரித்த கடவுளாக, இதயத்தை திறந்த கடவுளாக, இமை மூடாத கடவுளாக, தன்னுடைய பிள்ளை எப்போது என்னை தேடி வருவான் என்று இந்த உன்னத தகப்பன் காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு குழந்தைகளே, இதோ சுமை சுமர்ந்து சோர்ந்து விட்டோம், போதும். நோயினால் சுமை, உள்ளத்திலே வருத்தம், வலி, வேதனையினால் சுமை, மன்னிக்க முடியாத பாரம் நம்முடைய இதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதே. ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே கண்ணீரோடு ஒப்பு கொடுப்பான். இயேசுவின் தகப்பனே, இதோ போதுமையா, என்னால் சுமக்க முடியாத சுமையை நான் வைத்திருக்கிறேன், இறக்கி வைக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு தாழ்ச்சி என்கின்ற உள்ளத்தை கொடு. அந்த தாழ்ச்சி என்கின்ற உள்ளத்தினால் அன்பு தகப்பனே, நான் மன்னிப்பு கேட்பதற்கு என் நாய் எழுவதாக. நான் தெரியாமல் செய்துவிட்டேன், அறியாமல் காயப்படுத்தி விட்டேன் என்று அந்த ஊதாரி மைந்தன் வந்து உம்முடைய பாதத்திலே விழுந்து சொன்னானே, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, நான் பாவம் செய்து உமக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி, அன்பு குழந்தைகளே, தயவு செய்து ஒரே ஒரு நொடியில நம்ம இதயம் அப்படியே திறக்கட்டும். நம்முடைய இதயத்தில் இருக்கிற எல்லா சுமையும் இறக்கி வைங்க. புரிந்தப்படுத்தப்பட வேண்டும், புரிந்தப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவர் அப்படியே இறங்கி வர வேண்டும். வார்த்தையெல்லாம் நீர் என்று அறிந்த பின்னும் வேறு போவே எந்த புகலிடம் நீரே ஐயா. நமக்கான புகலிடம் அவர்தான்.
உதரும் வார்த்தையெல்லாம் அந்த வார்த்தை ஆறுதல் தரட்டும். நீரென்று அறிந்த பின்னும் இயேசு நமக்கு ஆறுதல். வேறு எங்கு நான் போவேன் உள்ளத்திற்கு அவரே ஆறுதல். எங்கள் புகழிடம் அப்பா நான் தவறு செய்தேன் உம் அன்பை உதறி சென்றேன் கிட்டலைந்து ஓடி வந்தேன் என்னை கண்டாலும் எங்கள் பிள்ளை அன்பு குழந்தைகளை அப்படியே ஆண்டவரை பாருங்க. நற்கருணநாதரை பாருங்க. நமக்காக சிலுவையிலே உயிர் கொடுத்த தெய்வம், நமக்காக சிலுவையிலே உயிர் கொடுத்த தெய்வம். இதோ தன்னுடைய கரங்களை விரித்து என் அன்பு குழந்தைகள் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக என் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், இதோ ஆணியில் அறைந்து கொள்ளுங்கள் என்று நம் மீது கொண்ட அன்பிற்காக விண்ணகத்தை விட்டு மண்ணகம் இறங்கி வந்த தெய்வம், தன்னுடைய கரங்களை விரித்து கொடுத்து ஆணியிலே அறையப்பட்ட தெய்வம், இதோ தன்னுடைய தலையிலே முள்முடி சுமத்தப்பட்ட தெய்வம் இந்த நற்கருணை வடிவத்திலே 2000 ஆண்டுகளாக நமக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் அன்பு குழந்தாய், நீ அழக்கூடாது. என் அன்பு குழந்தாய், நீ துன்பப்படக்கூடாது. என் அன்பு குழந்தாய், உன்னுடைய வாழ்க்கை வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக இதோ தன் தோள் மீது சிலுவையை சுமந்து கொண்ட தெய்வம் நமக்காக காத்திருக்கு. அப்படியே ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரை பார்த்து இதோ அப்படியே சரணாகதி அடைங்க. இதயத்துல விழுந்துடணும். இயேசுவே, எப்படி அந்த ஊதாரி மைந்தன் அந்த தந்தையின் பாதத்தில் விழுந்தானோ, என்னை நலப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும், எனக்கு புது ஆடைகள் கொடுத்து, என் கைக்கு புது மோதிரம் கொடுத்து, என் காலுக்கு புது மிதியடி கொடுத்து, என் தலைக்கு புது எண்ணெய் தடவி, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்மை அல்லாமல் எனக்கு யார் செய்ய முடியும்? நீர்தாமே எனக்கு செய்ய முடியும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை பாரும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்க. நம்முடைய குற்றங்கள் வேண்டாம், பாவங்கள் வேண்டாம், பெருமை வேண்டாம். அந்த பெருமை வீண் பெருமை, அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பெருமை பேசுவதற்காக எவ்வளவு பணம் செலவழித்தோம், எவ்வளவு ஆற்றல் செலவழித்தோம் பெருமை பேச வேண்டும் என்பதற்காக. அன்பு குழந்தைகளே, எத்தனை உறவுகளை இழந்து விட்டு நிற்கிறோம். அப்பா நான் தவறு செய்தே உம் அன்பை உதறி சென்றே, கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண்பாரும் தன் பிள்ளை நான், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். இயேசுவே, என் அன்பு தகப்பனே, என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். பேச தெரியாத பிள்ளை, இதோ வாழ தெரியாத பிள்ளை, சிந்திக்க தெரியாத பிள்ளை, என் அன்பு தகப்பனே. ஆனால் நான் உம்முடைய பிள்ளை இல்லையா? நான் உம்முடைய பிள்ளை இல்லையா? ஊதாரி பிள்ளையாக இருந்தாலும் நான் உம்முடைய இதோ மகன் மகள் இல்லையா? என் அன்பு தகப்பனே, என்னை ஏற்றுக்கொள்ளும். இதோ என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆறுதல் தாரும். அப்படியே ஜெபி. ஆண்டவர் ஆறுதல் தரணும். நம்முடைய இதயத்துக்கு அப்படியே ஒரு வலிமை வரணும். நம்முடைய உள்ளத்துல ஆவியானவர் இப்ப இறங்கணும். அன்பு குழந்தைகளே, இப்போது இந்த நற்கருணை நாதருடைய முன்னிலையிலே நாம் பாடி ஜெபிக்கின்ற பொழுது, துதித்து ஜெபிக்கின்ற பொழுது, இந்த இரத்த கோட்டைக்குள்ளே நாம் வருகின்ற பொழுது, இதோ சாத்தான் நம்மை தீண்ட முடியாது. நோய் நீங்கும், நலம் வரும், அருள் வரும், ஆசீர்வாதம். எனவே ஆண்டவரை பார்த்து அப்படியே ஜெபிங்க, கேளுங்க. இயேசுவே, நான் சுத்தமாகி விட்டேன், நான் பரிசுத்தமாகி விட்டேன். ஏதோ நான் தாழ்ந்து பணிந்து நிற்கிறேன். இந்த நேரத்திலே என்னை உமது இரத்த கோட்டைக்குள்ளே எடுத்துக்கொள்ளும். உம்முடைய அந்த இரத்தத்தின் ஆவிக்குள்ளே என்னை எடுத்துக்கொள்ளும். உம்முடைய ஆவியால், உம்முடைய இரத்தத்தால் எனக்கு விடுதலை தாரும். உம்முடைய இரத்தம் ஒன்றே எனக்கு மீட்பு தருகிறது. நான் இனி இரத்தம் சித்த வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். உம்முடைய ஆற்றல் ஒன்றே எனக்கு போதும். ஆண்டவரை ஜெபிங்க. இதோ நீங்கள் இன்று மாறிய மனத்தினால் உங்கள் கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்க்க வேண்டாம். இதோ உங்களுக்கு இருக்கிற நோய் நொடிகள், உங்கள் சகோதர சகோதரிகள் ஜெபிக்க சொன்னவர்களுக்கு இருக்கிற நோய் நொடிகள், உங்கள் தொழில் முயற்சிகளில் இருக்கிற போட்டிகளை ஆண்டவர் அழித்தொழித்து வெற்றியை தர வேண்டும். அப்படியே ஜெபிங்க.
உங்கள் குடும்பத்திற்கான சமாதானம், உங்கள் குடும்பத்திற்கான சமாதானம் இந்த நேரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு குழந்தாய், இனி நீ பதறாதே, கலங்காதே. நீ இரத்த கோட்டைக்குள்ளே வந்து விட்டாய். நீ என்னுடைய அன்பின் கோட்டைக்குள்ளே வந்து விட்டாய். நீ என்னுடைய மீட்பின் கோட்டைக்குள்ளே வந்து விட்டாய். உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லுகிறார். அப்படியே பாருங்க, ஆண்டவர் உள்ள வரட்டும், நம்முடைய இதயத்திற்குள்ள வரட்டும். அன்பு குழந்தைகளை, எழுந்து நின்று இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் என்கின்ற பாடலை நம்பிக்கையோடும் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் நாம் பாட வேண்டும். கைகள் தட்டி உற்சாகமாக இந்த இரத்த கோட்டைக்குள் நாம் நுழைந்து விட்டோம். பாவங்கள் கழுவப்பட்டன. இதோ தாழ்ச்சி நம்முடைய இதயத்திற்குள் வந்திருக்கிறது. எனவே ஆண்டவர் ஊதாரி மைந்தனை போல வந்து நின்ற நம்மை ஓடோடி வந்து அரவணைக்கிறார். கைகள் தட்டி இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன் என்கின்ற பாடலை பாடுவோம். எல்லோரும் இணைந்து பாடுவோம். நல்ல நல்ல உற்சாகமாக விடுதலை பெற்றோம், மீட்பு பெற்றோம், கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஆண்டவரின் கரம் நம்மோடு. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நல்ல கைகள் தட்டி பாடணும். பாசமாய் சிலுவையில் அப்படிதான், பாவத்தை வென்று விட்டார். ஹல்லேலூயா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். உள்ள வந்தாச்சு. எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இன்னொரு தடவை பாடுவோம். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுங்க. இயேசுவே, இதோ என் கண்ணீரை கண்டவரே, என் கவலையை போக்கியவரே, எனக்கு வாழ்வும் நலமும் தருகிறவரே, கோடான கோடி நன்றி கூறுகிறேன் தகப்பனே. புதிய பிறப்பாய் என்னை மாற்றி விட்டீரே, வாழ்வும் நலமும் தந்து விட்டீரே, அருளும் ஆற்றலும் தந்து விட்டீரே, கோடான கோடி நன்றி கூறுகிறேன் தகப்பனே. உம்மை தொட்ட நான் இதோ உமது அன்பின் கோட்டைக்குள்ளே மீண்டும் உமது வீட்டுக்குள்ளே வந்து விட்டேன். என்னை பரிசுத்தமாய் படைத்தீரே, இதோ நான் மீண்டும் பரிசுத்த பிள்ளையாய் மாறிவிட்டேன். உம்முடைய ஆசீர்வாதத்தின் குழந்தையாய் மாறிவிட்டேன். குழந்தை என்னை நீர் கை விடுவீரோ? பச்சிளம் குழந்தை என்னை விட்டு விடுவீரோ? உமது ஆற்றல், உமது அருள், உமது ஆசீர் இந்த இடத்திலே இறங்கி வருவதாக. நல்ல கைகள் தட்டி பாடுவோம். இம்மட்டும் உதவின எபினேசரு இனியும் காத்திடுவார். அப்படித்தான் பாடுவோம். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகில இருக்கும் பாவத்தை விட என் தேவன் பெரியவரே. ஆம், அப்படியே. உலகில் இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, ஆண்டவருடைய அன்பு மட்டுமே. எந்த தீங்கும் தீண்டாது. மீண்டும் ஒரு முறை கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து நல்ல உற்சாகமாக ஆண்டவரை தொட்டோம். ஆண்டவர் நமது மத்தியில் வருகிறார். இரத்த கோட்டைக்குள், ஆசீர்வாத கோட்டைக்குள், ஆண்டவரின் அன்பு இல்லத்திற்குள் இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதயத்தை திறந்து வச்சுக்கோங்க. ஆண்டவர் உள்ள தங்கணும். நல்ல ஆண்டவரை உள்ள வரவேற்று நம்முடைய அன்பு இதயத்திற்குள்ள வச்சுக்கணும். இயேசுவே, உம் கரத்தை பிடித்திருக்கிற நான் உமது கரத்தை இனி ஒரு நாளும் விட மாட்டேன். அந்த பேதுரு தண்ணீரில் முங்க இருந்தாரே, அப்போது ஆண்டவரே என்று சொன்னார். ஓடோடி போய் அவர் கரத்தை பிடித்துக் கொண்டீரே. நானும் என் வாழ்க்கையிலே முங்கி போவதற்காக இருந்தேன். பல்வேறு தீமைகள் என்னை ஆட்டி படைத்தன. ஆனால் ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நான் உமது வீட்டிற்குள்ளே, உமது அன்பிற்குள்ளே, இந்த புளியம்பட்டி புனித அந்தோணியாருடைய திருத்தலத்திற்குள்ளே, ஆசீர்வாதத்தின் கோட்டைக்குள்ளே வந்துவிட்டேன். இனி எந்த சாத்தானும் என்னை நெருங்க முடியாது, எந்த தீமையும் நெருங்க முடியாது, எந்த நோயும் நெருங்க முடியாது, எந்த கடன் பிரச்சனையும் என்னை நெருங்க முடியாது.
கூடாது. இதோ என் வீட்டிலே இனி அமைதியும் சமாதானமும் உண்டு என்று சொல்லி இருக்கிறீரே, நன்றி தகப்பனே. இதோ என் பழைய ஆடைகள், அழுக்கு ஆடைகளை களைந்து விட்டு புதிய ஆடையை உடுத்தி இருக்கிறீரே, புதிய நறுமண தைலத்தை என் தலையில் பூசி இருக்கிறீரே, நன்றி தகப்பனே. நான் உம் பிள்ளையாய் உம் கோட்டைக்குள்ளே வாழ ஆசைப்படுகிறேன். என்னை வைத்துக் கொள்ளும், என்னை விட்டு விடாதேயோ, என் கரத்தை விட்டு விடாதேயோ, என்னை எங்கு வெளியில் விட்டு விடாதேயோ. உம்முடைய பிள்ளையாய் என்னை எப்போதும் அரவணைத்துக் கொள்ளும். நல்ல கைகள் தட்டி உற்சாகமாக பாடுகிறோம். ஆண்டவருடைய ஆவி இறங்கி கொண்டே இருக்கட்டும். தொட்ட ஆண்டவர் நம்முள்ளே தேவனை ஒளியும் தீர்ப்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. அப்படியா பாடுவோம். தேவனை ஒளியும் தீர்ப்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. அவர் என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சத்தமாக கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பரிசுத்தம் நிறைந்த இதயத்தில், பரிசுத்தம் நிறைந்த இடத்தில் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். இதோ நமது இதயம் தூய்மைப்படுத்தப்பட்ட இதயம். ஆண்டவர் இறங்கி வந்து ஆட்சி செய்யட்டும். நம்பிக்கையோடு ஜெபிங்க, உற்சாகத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய இந்த கைகால் வலிகள், மூட்டு வலிகள் என்னை விட்டு ஓடி போவதாக. படியேற முடியவில்லை, நடந்து போக முடியவில்லை, பஸ்ஸிலே போக வேண்டும் என்று சொன்னால் இதோ பஸ்ஸிலே விழுந்து விடுவோமோ என்கின்ற பயம் வெளியிலே போவதற்கு அவ்வளவு அச்சமாக இருக்கிறது. என் தகப்பனே, கை கால்களை படைத்தவரே, என் உடம்பிற்கு சக்தியை தாரும், என்னுடைய உடம்புக்கு தேவையான ஆற்றலை தாரும். நான் உழைக்க வேண்டும், உழைப்புக்கு போக வேண்டும். எங்கே இதோ படுத்து விடுவோமோ என்று இந்த நோய் என்னை வருத்தி கொண்டிருக்கிறது. இதோ தலையில் ஏற்பட்ட நோய்கள், கை கால்களில், வயிற்றில், குறிப்பாக இதய பகுதியில் இருக்கிற அந்த நோய்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். கல்லீரலிலும் இதோ நுரையீரலிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு சுவாச கோளாறுகள் ஓய்ந்து போவதாக. நல்ல சுவாசம் ஆண்டவரின் ஆவியானவர் இறங்கி வந்து இதோ உயிர் மூச்சை நமக்கு தந்து உடலில் இருக்கிற அந்த மூச்சு கோளாறுகள் இருக்கிற நோய் நொடிகளை, கல் அடைப்புகளை ஆண்டவர் இந்த நேரத்துல திறந்து விடுவாராக, திறந்து விடுவாராக. தொண்டையில் இருக்கிற அந்த தைராய்டு பிரச்சனைகள் இந்த நாளிலே ஓய்ந்து போவதாக. பாடி துதிப்போம், ஆண்டவரை நோக்கி பாடுவோம். இதோ ஆண்டவர் நமக்குள்ளே ஆசீர்வாதத்தின் மழையை நிறைவாக பொழிவாராக. அவருடைய இரத்தம் நம் மீது இறங்கும். இதோ நற்கருணையில் இருக்கிற உயிர் ஆற்றல். பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, எப்போதும் மறவார். எல்லாரும் சேர்ந்து பரவாத என்னை சரி. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். நல்லாயன் என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். நல்ல கை தட்டி உற்சாகமா பாடணும். அப்படியே இறங்கி நிக்கணும். இன்னொரு தடவை. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் என்று மீண்டும் பாடுக இருக்கிறோம். அன்பு குழந்தைகளை தயவு செய்து உருக்கமா ஜெபிங்க. ஏதோ தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. எசையா புத்தகத்தில் ஆண்டவர் தந்த வாக்கு அது. எசையா புத்தகத்திலே ஆண்டவர் இதோ சோர்ந்து கிடந்த இஸ்ராயேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், பால் குடிக்கும் பிள்ளையை ஒரு தாய் மறப்பாளா? அப்படி ஒருவேளை மறந்தாலும் கூட நான் உன்னை மறவேன். அன்பு குழந்தைகளை, அந்த வாக்கு அப்படியே இதயத்துல போய் தங்கட்டும். என் தகப்பன் அவர், என் தாயும் தந்தையுமாக என் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே என்னை மறவாத தெய்வம் என்னோடு இருக்கிறார். ஒரு நொடி பொழுது கூட என்னை மறவாத தெய்வம் என்னோடு இருக்கிறார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும்
மறவாத நேசரே என்று பாடுகிற பொழுது உங்கள் இதயத்தில் ஆண்டவர் தாயாய் தந்தையாய் வந்து உட்கார்ந்திருக்க வேண்டும். நாமும் அவருடைய பிள்ளைகளாய் அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்திருக்க வேண்டும். நம்பிக்கையோடு பாடுவோம் எல்லாரும். தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. சொல்லுங்க எல்லாம் நம்பிக்கையோடு சொல்லணும். தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. மறக்கவே மாட்டார். பாடுவோம். தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரை. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். நல்லாயன் என்னை ஆயனை போல தோள் மீது ஆட்டை சுமக்கின்ற நல்லாயன். என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். அந்த கோட்டைக்குள்ளே காது எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் ஆண்டவருக்குள் அப்படியே போங்க. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து எதுவும் அணுகாது. ஆண்டவர் வந்து விட்டார். எந்த தீங்கும் வாய்ப்பே இல்லை. தீண்டாது. வேகமா சத்தமா வேகமா இன்னும். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. 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 ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, விவிலிய வசனம் அப்படி சொல்லி தருகிறது. எந்த தீங்கும் எப்படி சொல்றாருன்னா, நீ நடந்து போகிற பாதையிலே விரியன் பாம்பு குட்டிகள் கிடந்தாலும் சிங்க குட்டிகள் கிடந்தாலும் நீ பயப்படாம போ, மிதித்து போ, உனக்கு எதுவும் தீங்கிழைக்காது. பகலிலே பாய்ந்து வருகிற அம்போ இரவின் நிலவின் திகிலோ உன்னை ஒன்றும் செய்யாது. உன் வலப்பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் இடப்பக்கம் 10,000 பேர் விழுந்தாலும் எதுவும் உன்னை தீண்டாது. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. திருப்பாடல் 91 எப்படி சொல்லுது பாருங்க ஆண்டவருடைய வாக்கு. நீ நடந்து போகிற பொழுது உன் கால் கல்லில் இடராதபடி என் தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள். இதெல்லாம் மனப்பாடமா இருக்கணும், உயிருக்குள்ள இருக்கணும். ஒரு துன்பத்தில், சோகத்தில், வருத்தத்தில், வலியில், வேதனையில் இந்த வசனத்தை சொல்லி பாடின ஆண்டவரே, வாக்கு தந்த தெய்வமே, மாறாத தெய்வமே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவேன் என்று சொன்னீரே, நல்லாயன் போல என்னை தோளில் சுமந்த தெய்வமே ஏசப்பா அப்படின்னு சொன்னா போதும், அந்த ஒரு நொடி பொழுதுல அத்தனை ஆசீர்வாதம் வந்து சேரும். அன்பு குழந்தைகளே, எனவே போது முழந்தால் படியிட்டு நாம் மாண்பேர் பாடுகிறோம். அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் உயிரே எழுப்பப்பட்டு நமக்காக நற்கருணையில் இருந்து, கதிர் பாத்திரத்தில் இருந்து அப்படியே அந்த பரிசுத்த வெளிச்சம் வந்து நம்மை நிரப்ப எல்லோரும் நன்றாக ஜெபித்தீர்கள். இதோ நாம் நம்முடைய தாழ்ச்சியை அணிந்து கொண்டோம் புத்தாடையாக. நம்முடைய அகம்பாவங்களை, நம்முடைய கோபத்தை, பகையை, வெறுப்பை விட்டுட்டோம். இனி அது நம்முடைய சொத்து அல்ல, அது பிஞ்ச செருப்பு தூக்கி தூர போட்டாச்சு. நம் காலுக்கு புதிய செருப்பு, கைக்கு புதிய மோதிரம், தலைக்கு இதோ எண்ணெயினால் அபிஷேகம். புது பிள்ளைகளாக இருக்கிறோம். இதயத்திலோ நற்கருணை ஆண்டவர், இதோ திருப்பலியில் உட்கொண்ட நற்கருணை ஆண்டவர் இதயத்தில் இருக்கிறார். எழுப்பப்படுகிற பொழுது அதிலிருந்து வருகிற அந்த வெளிச்சம் நம்முடைய இதயத்தில் இருந்து உடல் முழுவதும் பரவி நம்மை சுற்றிலும் ஒரு வளையமாய் நிற்க வேண்டும். செல்லும் இடமெல்லாம் இந்த ஆண்டவர் நம்மோடு வருகிறார், அருளும் ஆசீரும் தருகிறார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும்
மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர். யாரை போல? ஆயனை போல, நல் ஆயனை போல நடத்துகிறீர். என் வாழ்வு சிறப்பதாக. ஆமேன். மாண்புயரே வானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவனாம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேல் நாம் தன்னலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு பெற்று சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைபடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த நற்கருணை நாதருடைய பிரசன்னத்திலே, இந்த தூய அந்தோணியாருடைய திருத்தலத்திலே ஏதோ கோடான கோடி புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. வருகிற அத்தனை பேரும் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்று ஒரு தாய் 15 ஆண்டுகளாக ஒரு விபத்தினால் கழுத்தும் கை எலும்பும் முறிந்து கால் எலும்பும் முறிந்து நடப்பது கடினம், செயல்படுவது கடினம், கழுத்து வலி, எப்போதும் கோயிலில் முழங்கால் போட முடியாது, ஜெபிக்க முடியாது. ஆனால் அவர்கள் கடந்த நாளிலே இந்த நற்கருணை ஆசிரியரிலே ஜெபித்து இப்ப நன்றாக இருக்கிறது என்று இன்று வந்து எழுதி கொடுத்து சாட்சியம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த தாயை முன்னிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்தோணியாரே உமக்கு நன்றி, அந்தோணியாரே உமக்கு நன்றி, அந்தோணியாரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. அன்பு குழந்தைகளே, எனவே நல்ல சாட்சியமாக வந்து நின்று சொல்லி அதை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். நாளை மறுநாள் அதற்கு நாள் நீங்கள் இங்கே 4 நாட்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு நடந்த நன்மைகளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நிறைய இருக்கிறது. வந்து தயவு செய்து இதுபோல் பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே இப்போது நற்கருணை நாதர் உயிரை எழுப்பப்படுகிற பொழுது, ஆண்டவரே நானும் ஒரு சாட்சி, அந்தோணியாருக்கு நானும் ஒரு சாட்சி என்று சொல்லி நிறைந்த ஆசீரை பெற்றுக்கொள்வோம்.
ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம்.